ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம சோளத்துக்கு தண்ணி பாய்ச்சறதும் தீனி போடுறத பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் சோளத்துக்கு குருணா எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சோளத்துக்கு குருணா வைக்கிறதுன்றது 4 வாரத்தில் 1 மாதத்தில் ஒரு டைம் குருணா வைக்கணும். அதுக்கப்புறம் 2 மாதத்தில், அதாவது 8 வாரத்தில் ஒரு குருணா மருந்து வைக்கணும். பூச்சி எந்த அளவுக்கு சோளத்தை அரிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குருணா மருந்து வைப்பாங்க. பாருங்கள், சோளம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அது எப்படி ஒரு சோளப்பயிர் சோளம் விளையுது அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. அதுக்கு கிட்டத்தட்ட 50 நாள் வேலை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு சோளம் ஊனணும், முளைக்காத இடத்த அதை திரும்ப பார்த்து ஊனணும் சோளப்பயிரையே. அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும், தண்ணி பாய்ச்சிட்டு உரம் போடணும், உரம் போட்டுட்டு குருணா வைக்கணும். குருணா வச்ச பிறகு எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தீனியை திரும்ப வைக்கணும். தீனியை வச்ச பிறகு 8 வாரம் ஆச்சா, அதுக்கப்புறம் ஒரு குருணா மருந்து வைக்கணும். நட்ட புதுசுலேயே 3 நாள்லேயே அழகாக ஒரு களைக்கொல்லி அடிச்சிட்டிங்கன்னா பில்லு அதிகம் வராதுங்க. அதான் முக்கிய ரீசனே. களைக்கொல்லி அடிச்சிட்டாக்கா அந்த அளவுக்கு பில்லு இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். முளைக்காத இடத்துலலாம் திரும்ப இப்போ சோளம் ஒன்றா முளைஞ்சி வந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தாங்க அந்த பயிருன்றது ஒரு நல்ல மகசூலையும் தருமே. பயிர் விவசாயம் பண்ணுறவங்கள கேட்டு பாருங்கள், அதோடைய விவசாயம்னா இப்படி தான்றதை பற்றி சொல்லுவாங்க. அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்டும் இதில் சொல்லுங்கள். விவசாயத்து மேலே அதிக அக்கறை இருக்கிறவங்களும் அதில் ஈடுபாடு இருக்கிறவங்களும் ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஆக்டிவாக இருப்போம். நல்லா சோளப்பயிறுன்றது ஈஸியாக அப்படியே விளைஞ்சிடாதுங்க. ஒரு கதிரும் 1/4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும். ஊட்டச்சத்துனா ஒன்றும் இல்லைங்க, உரம், குருணா மருந்து கரெக்டான ஸ்டேஜில் வைக்கணும். தண்ணி கரெக்டான தீனி போட்டோமா தண்ணி அழகாக இறச்சிட்டு வந்துடணும். தண்ணி 2 நாள் கழித்து இறைக்கலாம் அப்படின்லாம் போட்டிங்கன்னா காஞ்சிரும். அந்த குருத்தில் பூச்சி அரிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நுனி பகுதியில் தான் நம்ம குருணா மருந்து வைக்கணுங்க. நம்ம கடமைக்கு ஏனோ தானோன்னெலாம் போட்டுட்டு போகக்கூடாது. ஒரு செயலை செய்கிறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தால் தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஏனோ தானோன்னு செஞ்சால் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குமா? விவசாயம் செய்கிறவங்களுக்கே கேட்டு பாருங்கள், அழகாக சொல்லுவாங்க. விவசாயன்றது ஈஸி இல்லைங்க. அந்த சோளக்கருது எப்படி அழகாக ஆடிக்கிட்டு இருக்குதுங்க பாருங்க காற்றுல. சோளம்லாம் பார்க்கவே அழகாக இருக்குங்க. ஒரு 3 மாதத்தில் பாருங்களாம், அப்படியே நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கும். அதை ஒடித்து அழகாக அவிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். உங்கள் கொல்லையில் விவசாயம் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த சோளக்கதிர் நட்டு இருந்தீங்கன்னா அது விளைஞ்சி ஒரு 3 மந்த்தில் கதிர் வச்சிரும். அதை ஒடித்து அப்படியே இயற்கையாக நேச்சர் ஃபுட்டாக சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சோளத்துக்கெலாம் அழகாக தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு அழகாக இருக்குது கண்ணுக்கே. இயற்கையோடு வாழுங்க, வாழ பழகிக்கோங்க. செயற்கையிலே ஓடாதீங்க. இயற்கைக்கு நிகராக செயற்கை இல்லை. அது உணர்றவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இயற்கையோடு வாழறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இயற்கையை எந்த அளவுக்கு பிடிக்குதுன்றத நீங்கள் சொல்ல போகிற கமெண்டில் தான் எங்களுக்கு தெரியும். இயற்கையோட வாழுங்க. அதெல்லாம் ஒரு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க. இயற்கையோடு வாழறவங்களாம் செயற்கையை விரும்பாதீங்க. இயற்கையை இன்னும் மேம்படுத்தணும். நம்மளுடைய வருங்கால சன்னதிகள் இன்னும் இயற்கையோடு வாழணும் அப்படின்றத நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் உருவாக்குங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சோளக்கதிர் வளரும் போது பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.